என் லைஃப்லேயே இது வரைக்கும் ஒரு 10 சீரிஸ் கிட்ட தான் நான் பார்த்துருப்பேன். அந்த 10ல் ஒன்று தான் ஸ்குவிட் கேம். இந்த ஸ்குவிட் கேம் மேலே எனக்கு எவ்வளோ க்ரேஸ் நான் பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்ட்ரெச்சில் நான் சீசன் 1 ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டேன், சீசன் 2 ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டேன். சீசன் 2 முடியும் போது என் மண்டை பிச்சுக்கிச்சு, எப்படா சீசன் 3 வரும், என்னடா நடக்க போகுது, என்னடா இதுன்னு சொல்லி அந்த ஹுக்கோட முடிச்சது அவ்வளோ பெரிய ஒரு ஆன்டிசிபேஷனை வந்து அந்த சீசனில் வந்து உருவாக்குச்சு. இந்த சீசன் 3 வந்து பார்த்தீங்கன்னா 6 எபிசோடில் வந்து லான்ச் ஆயிருக்கு. இந்த 6 எபிசோடில் 3 கேம் இருக்கு, ஒரு வின்னர் இருக்காங்க. இந்த 6 எபிசோட எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போயிருக்காங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு எபிசோட் பார்த்துட்டு தூங்கலாம்னு சொல்லி ஒரு எபிசோட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எபிசோட உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது. 2-3 எபிசோட் பார்த்துட்டு தான் நீங்க தூங்க போவீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹுக் பாயிண்ட் வந்து சீரிஸ்ல வந்து வச்சிருக்காங்க. சோ இந்த படத்தோட ஸ்டோரி ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பணக்காரங்களாம் சேர்ந்து ஒரு கேம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, ஒரு பிக் பாஸ் மாதிரி தான். இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா 456 பார்ட்டிசிபென்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த பார்ட்டிசிபென்ட் வந்து ஒரு குழந்தைங்க விளையாடுற கேம்லாம் கொடுப்பாங்க. அந்த கேம் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணாம அவுட் ஆனாங்கன்னா அவங்கள வந்து கொல்லுவாங்க.